ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் சைடு. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி குரூப் ஒன்றுக்கான இன்டெகிரேட்டட் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் டெஸ்ட் பேட்ச். ஸோ நிர்வாகி டெஸ்ட் பேட்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பைலிங்குவல் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம். ஸோ இந்த பேட்ச் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, சார் எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு 4 to 5 hours டைம் கிடைக்கிது, நான் குரூப் ஒன் மட்டும் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன், 2ம் 4ம் எனக்கு செகண்ட் ப்ரியாரிட்டி தான், வரக்கூடிய குரூப் ஒன்றை நான் ப்ரிலிம்ஸும் படிக்கணும், அதே நேரத்தில் மெயின்ஸும் நான் சைமல்டேனியஸாக ரெடி பண்ணணும் அப்படின்னா இந்த பேட்ச் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே நான் குரூப் 2 தான் என்னோடய மெயின் ஃபோக்கஸு, குரூப் 4 தான் மெயின் ஃபோக்கஸ்னாலும் இந்த பேட்சில் ஜாயின் பண்ணாதீங்க. ப்ளஸ் நான் வந்து ஃப்ரெஷரு, நான் இனிமேல் தான் நான் ஃபஸ்ட்லேருந்து நான் புக்கே தொடரணும், ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், நான் இப்போ தான் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணணுன்னாலும் உங்களுக்கு இந்த பேட்ச் ஒர்க் அவுட் ஆகாது. நீங்கள் பெட்டர் வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக ப்ரிலிம்ஸை மட்டும் இருக்கிற மாதிரி, அதிக கிளாஸஸ் இருக்கிற மாதிரி உள்ள பேட்சஸை வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். இந்த பேட்ச் வந்து ஓரளவு பேசிக், எனக்கு ஆல்ரெடி நான் இதுக்கு முன்னாடி அட்டம் கொடுத்துருக்கேன், எனக்கு பேசிக் தெரியும். அந்த பேசிக்கை வச்சு நான் டெய்லி எனக்கு டைம் கிடைக்கும், நான் படித்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் கொடுக்குற மெட்டீரியல்ஸும் டெஸ்ட்டையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனால நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கான அட்மிஷன் இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, May 17 வரைக்கும் அட்மிஷன் இருக்கும், அதுக்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. லாஸ்ட் பேட்சே வந்து டேட்டை தாண்டி நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணனால என்னால் கால் பண்ண முடியல. ஸோ அப்படி யாராவது இருந்தீங்க, வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பேட்சில் அந்த டேட்டுக்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் கால் பண்ணுவேன். அடுத்த டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகிறது May 18 இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா நான் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் சொல்லிடுவேன், பேமெண்ட் டீட்டெயில்ஸும் சொல்லுவேன். பேமெண்ட் பண்ண பிறகு குரூப்பில் ஆட் பண்ணிடுவேன். ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2000. இது எதுக்குன்னா குரூப் 1 ப்ரிலிம்ஸு டில் மெயின்ஸ் வரைக்கும், ப்ரிலிம்ஸ் ப்ளஸ் மெயின்ஸ் போகும், அதுக்கப்புறமா மெயின்ஸ் மட்டும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக போகும். ப்ரிலிம்ஸ்க்கு அப்புறமா உங்களுக்கு டெஸ்ட்டு பொறுத்தளவுக்கும் டெய்லி வந்து ப்ரிலிம்ஸ் வந்து 20 to 30 கொஸ்டின் இருக்கும் டெய்லி டெஸ்ட்டு, ஆப்டிடியூடு 10 கொஸ்டின், மெயின்ஸ் வந்து 4 கொஸ்டின். இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு சோர்ஸ் மெட்டீரியல் நான் சென்ட் பண்ணிடுவேன், ஸ்கூல் புக்கு பிடிஎஃப்பும் டெய்லியுமே சென்ட் பண்ணுவேன். அந்த பர்டிகுலர் டேக்கு என்ன தேவையோ அதுக்கான மெட்டீரியல்ஸை வந்து ஸ்கூல் புக் கண்டென்ட்னா சமச்சீர் கண்டென்ட்டு, ப்ளஸ் வந்து அவுட் சோர்ஸு வெளியில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் சேர்ந்து ஷார்ட் நோட்ஸாக ரெடி பண்ணி அந்த நோட்ஸையும் நான் சென்ட் பண்ணுவேன் அந்தந்த டாப்பிக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இந்த 2 மெட்டீரியல் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கனாலே போதும். கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் சைமல்டேனியஸாக செப்பரேட்டாக கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்னு சென்ட் பண்ணுவேன், அதையும் நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கணும். ஸோ நான் அனுப்புகிற மெட்டீரியலை பேஸ் பண்ணி படித்து டெஸ்ட் அட்டன் பண்ணி நீங்கள் ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கணும், இதுதான் கான்செப்ட்டு. டெய்லி டெஸ்ட்டில் தான் மெயின்ஸ் இருக்கும், 4 கொஷினு, 4ல் வந்து 2 10 மார்க்கு, 2 15 மார்க்கு. ஸோ நான் கொடுக்குற இந்த 4 கொஷினுக்கான ஆன்சரும் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் பேட்ச் எழுதின ஸ்டூடெண்ட்ஸ் எழுதின பேப்பரை நான் சென்ட் பண்ணுவேன் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக, நீங்கள் அதை வச்சு ரெடி பண்ணிக்கலாம். கண்டென்ட்டாகவும் நான் வந்து கவர் பண்ணது நான் சென்ட் பண்ணுவேன், அதையும் நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எழுதி எனக்கு சென்ட் பண்ணிங்கன்னா நான் மேக்ஸிமம் 1 day, அதிகபட்சம் 2 daysக்குள்ளே உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி எவாலுவேஷன் பண்ணி சென்ட் பண்ணிடுவேன். நீங்கள் பிடிஎஃபாக எனக்கு வந்து சென்ட் பண்ணணும். ப்ரிலிம்ஸ் பொறுத்தளவுக்கும் மார்க் வந்து டெய்லி நீங்கள் முடிக்க எனக்கு அப்டேட் பண்ணணும். ஸோ இதுதான் பிளானு. வீக்லி டெஸ்ட் வந்து ப்ரிலிம்ஸ் மட்டும் இருக்கும், அந்த வாரம் படித்தது எல்லாமே சேர்ந்து 200 கொஷின் இருக்கும். மெயின்ஸ் இருக்காது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு வீக் 1க்கான ஸ்கெடியூல். இப்போ வீக் 1 எப்படி இருக்குன்னா, மொதல் நாள் வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா சேலியன் ஃபீச்சர், இதுக்கான சோர்ஸ் மெட்டீரியல் நான் சென்ட் பண்ணிடுவேன். அதேமாதிரி அன்றைக்கி ஆப்டிடியூடுக்கு 10 கொஷின் சென்ட் பண்ணிடுவேன். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு டாப்பிக்கு ஆப்டிடியூடில் கவர் ஆகும். இந்த மாதிரி Day 2னா உங்களுக்கு ப்ரீஆம்பிள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸு. ஸோ இது போக மெயின்ஸுக்கு 4 கொஷின் சென்ட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு ஆர்டர் எப்படி இருக்குன்னா, சமச்சீர் புக்கு கண்டென்ட்டு, அடுத்து ஷார்ட் நோட்ஸு, இது சோர்ஸ் மெட்டீரியல். டெஸ்ட்டு பொறுத்தளவுக்கு ஜிஎஸ் ப்ரிலிம்ஸ் டெஸ்ட்டு, ஆப்டிடியூடு டெஸ்ட்டு, மெயின்ஸ்க்கான 4 கொஷின். நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த சோர்ஸ் மெட்டீரியலை படிச்சுட்டு 1 by 1 டெஸ்ட் அட்டன் பண்ணி எனக்கு வந்து மார்க்கையும் பேப்பரையும் நீங்கள் அப்டேட் பண்ணணும் டெய்லி. ஸோ இதுதான் ப்ராசஸ்ஸு. சாட்டர்டே ரிவிஷன், சண்டே அதுக்கப்புறமா வீக்லி டெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி போகும். மேக்ஸிமம் உங்களுக்கு சிலபஸ் இதில் கவர் ஆயிரும். கரண்ட் அஃபேர்ஸும் சைமல்டேனியஸாக கவர் பண்ணிகிட்டே வருவேன். ஃபஸ்ட்டு மெட்டீரியல் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஒன்று கொடுத்துருவேன், ஒரு பிடிஎஃப், அதிலேருந்து உங்களுக்கு ஒரு 70-80 பேஜ் இருக்கும், அதில் ஒவ்வொரு 10 பேஜும் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும், ஒவ்வொரு வீக் டெஸ்ட்டுக்கும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இருக்க ரீசெண்ட் கரண்ட் அஃபேர்ஸை இன்பிட்வீன் நான் ஆட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருப்பேன். ஸோ இதுதான் ஓவரால். இப்போ வீக் 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்ஷன் கம்மியாக தான் இருக்கும். கான்ஸ்டியூஷன், சேலியன் ஃபீச்சர், இந்த 2 டாபிக் தான். ப்ரீஆம்பிள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் Day 2க்கு.
டே 3க்கு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, அடிப்படை உரிமைகள். டே 4 டிபிஎஸ்பி. டே 5 வந்து யூனியன் ஸ்டேட்டு, அடுத்து சிட்டிசன்ஷிப். இதே வீக் 2 பார்த்திங்கன்னா 5 இயர் பிளானு, இந்தியாவோட பொருளாதாரத்தின் இயல்பு. டே 7 வந்து பிளானிங் கமிஷன், நிதி ஆயோக்கு. டே 8 வந்து ஆர்பிஐ, ஃபிசிக்கல் பாலிசி, மானிட்டரி பாலிசி. 9 வந்து சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். 10 வந்து ஜிஎஸ்டி, ஃபினான்ஸ் கமிஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் 2 டாபிக் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை படித்து அதுக்கான டெய்லி டெஸ்ட் அட்டன் பண்ணி அதுக்கான வீக்லி டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம் எழுதும் போது ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு கவரேஜும் கிடச்சிரும். ப்ளஸ் வந்து ஒவ்வொரு டாப்பிக்லையும் நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபவுண்டேஷன் நல்லா பில்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா கட் ஆஃப் ரீச் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ ரொட்டேஷன் பேசிஸில் போகும் ஒவ்வொரு யூனிட்டும் ஒவ்வொரு வாரம். அடுத்து வீக் 3 பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டின் வரலாறு, பாளையக்காரர்கள், வேலூர் கழகம். டே 11. 12 பார்த்திங்கன்னா சுதந்திர போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு. உங்களுக்கு சமச்சீர் புக்கில் நீங்கள் சாப்டர் வைஸ் எடுத்துட்டிங்கன்னா சம்டைம்ஸ் வந்து ஒரு வாரத்துக்கும் ஒரு சாப்டரில் 2 சாப்டர் தான் மொத்தம் 1 வீக்கும் படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது கொஞ்சம் ஹை வெயிட்டேஜாக இருக்கும். அது போக எக்ஸ்ட்ரா நான் ஷார்ட் நோட்ஸாக கொடுப்பேன். ஏன்னா புக்கில் இருக்கிற கண்டென்ட்டு மட்டும் போதாது, எக்ஸ்ட்ராவாகவும் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை நீங்கள் கவர் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா சோர்ஸும் நான் கொடுத்துருவேன். ஸோ இதுதான் ஃபார்மேட்டு. முடிஞ்ச லெவல் சிம்ப்ளிஃபை பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ ப்ராப்பராக நான் என்னால் டெய்லி டெஸ்ட் எழுத முடியும், அதுக்கான டைம் இருக்குது, ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த டெஸ்ட்டு தாராளமாக நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். சார் இப்போ எனக்கு வந்து ஒரு 1 or 2 hour தான் கிடைக்கிது, இப்போ நான் இந்த பேட்சுக்கு என்ரோல் பண்ணலாமான்னா என்னோடய சஜஷன் மேக்ஸிமம் பண்ண வேண்டாம். ஏன்னா இது மெயின்ஸோடு இன்டெகிரேட்டடாக இருக்கிறனால நீங்கள் பேட்சில் ஜாயின் பண்ணி உங்களால் அது ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது, எனக்கும் இருக்காது. ஸோ அதனால் எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 4 to 5 hours டைம் இருக்குது அப்படிங்கிறவங்க, அப்படி இல்லைன்னா நான் ஆல்ரெடி பேஸை நான் முடிச்சிட்டேன், நான் ரிவிஷன் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணி இந்த டைமில் வந்து முடிச்சிருப்பீங்க. ஸோ அப்படி யாராவது இருக்கிறீங்க அப்படின்னா இந்த பேட்ச் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்கும் டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணி சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. குரூப் 2 பேட்சை பொறுத்தளவுக்கும் நான் எலெக்ஷன் முடிச்சுட்டே நான் சொல்கிறேன். ஏன்னா எலெக்ஷன் ரிசல்ட் நாளைக்கு ரிலீஸ் ஆகும், அதுக்கப்புறமா கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகணும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். ஏன்னா அதில் எதாவது சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா வரக்கூடிய குரூப் 2லேயும் எதாவது சேஞ்சஸ் இருக்கிறதுக்கான ஸ்கோப்பும் வரலாம், கன்ஃபார்மாக சொல்ல முடியாது, சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் அதை மட்டும் நான் வந்து பார்த்துட்டு நான் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு இந்த குரூப் 1 பேட்ச் மட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஸோ இதில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா நான் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் சொல்லிவிட்டு பேமெண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருவேன். அதில் பேமெண்ட் பண்ண பிறகு குரூப்பில் ஆட் பண்ணிடுவேன். ஸோ இதுதான் அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.